நமः. வாழ்க்கைங்கிற பயணத்துல எத்தனையோ பேர் நம்ம சந்திச்சாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்றவங்க தான் நண்பர்கள். ரத்த சம்பந்தமே இல்லாம நமக்காக சர்வபரி தியாகமும் செய்ய தயாரா இருக்கிற தெய்வீக உறவு தான் நட்பு. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் தோழிகளா இருக்க முடியும், ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் நண்பர்களா இருக்க முடியும். ஆனா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்நாள் முழுக்க நண்பர்களா இருக்க முடியுமா? Guys. Georgie, what's the tempo? Dum dara dara pa 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 pa. Let's go, come on. That's the tempo, guys. Ready? 1 second, guys. Hello? Excuse me, doctor. I'm Sridhar. Mr. Sridhar, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னையும் கூட சேர்த்துக்கோ. ஆஹா, நீ என் கேங்கில சேர்த்துக்க மாட்டேன் போ. என் பொம்மையை கொன்றா. அண்ணே, ஸ்கூல்ல உங்க பையன் என் பொண்ணோட பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டானா. அந்த பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. ஸ்ரீதர். டாடி. டேய் ஸ்ரீதர். என்ன டாடி? ஏண்டா அந்த பொண்ணுகிட்ட இருந்து பொம்மை எடுத்துட்டு வந்தியா? என் கையில இருந்து புடுங்கிக்கிட்டா. சொல்றா படவா? எடுத்த. எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். ஏய், அந்த டப்பா பொம்மை எனக்கு எதுக்கு? அவ பேக்ல தான் வச்சேன். சாரி அண்ணே, நான் கவனிக்கல. பரவாயில்லம்மா. சமீர் சந்திரிகா, சச்சின் சைலஜா, ஸ்ரீதர் ஸ்ரீதேவி இப்ப பார்ட்னர்ஸா வந்தவங்க தான் கேம்ல கம்பைன்டா பார்ட்டிசிபேட் பண்ணனும். ஓகேவா? ஓகே டீச்சர். டீச்சர், இவ எனக்கு பார்ட்னரா வேணாம் டீச்சர். எனக்கு இவ பார்ட்னரா வேணாம் டீச்சர். டீச்சர் நீங்களா நானா?
ஒரு தடவை பார்ட்னர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் மாத்த முடியாது. ஓகேவா? ரைட் லெஃப்ட் ரைட் 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 ரைட். ஏய் சைலன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது தெரியுமா? அப்படியா? உனக்கு எத்தனை பிரைஸ் கிடைச்சது? எனக்கு 2 பிரைஸ் கிடைச்சது தெரியுமா? ஸ்ரீதேவி ஸ்ரீதர், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் கேம். போன கேம் வரைக்கும் நீங்க எதுலயுமே வின் பண்ணல. கண்டிப்பா இந்த கேம்ல நீங்க வின் பண்ணணும். சரியா? First prize goes to Sridhar and Sridevi. ஏண்டா என் பின்னாடியே வர? அது என்னோட பிரைஸ். இது என் பிரைஸ். எந்தந்தா? ஓகே, ஒரு ஐடியா பண்ணலாம். இன்னைக்கு ஷீல்டை நான் வச்சுக்கிறேன், சர்டிஃபிகேட்டை உன்கிட்ட கொடுத்துட்றேன். நான் என் வீட்டில் காமிக்கிறேன், நீ உன் வீட்டில் காமிச்சிக்கோ. அப்புறம் நாளைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா உன் கேங்கில் என்ன சேர்த்துப்பியா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. நட்புக்கில்லை எல்லை, வெண்மேகம் போல வெள்ளை, நீ வந்த பின்னே வான்மழை. கையோடு கை சேர்த்து உன் தோளில் தலை சாய்த்து நான் போகும் இடம் சொர்க்கமே. வானம் வெகு தூரமே, நம் நட்பை பற்றி பேசுமே. நம் நட்பும் ரெண்டாம் தாயே. நட்பே நட்பே அட தெய்வத்திற்கும் தேவை. Yeah, I'm an adventurous person. I love to go to lonely places. Oh yeah, அவனுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. பை. குட் மார்னிங். ஏ டுபாக்கூர், ட்ரெயின் வந்து எவ்வளவு நேரமாச்சு? எழுந்திருக்கணும்னு தெரியாதா? ட்ரெயின் டைமுக்கு வருதோ இல்லையோ தெரியாது, ஆனா நீ கரெக்டா வந்து எழுப்புன்ற கான்ஃபிடன்ஸ்ல தான் நல்லா தூங்குனேன். மும்பைக்கு போய் மாறி இருப்பேன் நினைச்சேன். நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டிஸை மாத்திக்கவே கூடாது கில்லர். செருப்படி அடிப்பேன். ஏ கில்லர், நான் வரேங்கிறது எங்க அம்மா பாட்ட சொல்லிட்டியா? சிச்சுவேஷனை ஹேண்டில் செய்யறது கிட்டார் ப்ளே பண்ற மாதிரி ஈஸி இல்ல பாஸ்.
சொல்லலன்னா சொல்லிடுமா, இதே ட்ரெயின்ல ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துருவேன். ஸ்ரீதேவிடா. ஏய் இறங்குடா. இங்க பண்ணி பாட்ன நமிதா டீலக்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல். வீக்லி ட்வைஸ் முட்டை, எவ்ரி சண்டே கோழிக்கறி, மந்த்லி 4500. இந்த மேட்டர் எனக்கு எதுக்கு சொல்ற? அங்கிள் ஒத்துக்கலனா நீ இங்க தான் கண்ணு இருக்கணும். இன்னும் வீட்ல சொல்லா? சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாத. அங்கிளுக்கு நீ வந்தது தெரியும். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும். அவனுக்கு அறிவு இருக்கா? எதுக்கு அனுப்புனா என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்? எதுக்குங்க அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்படி கத்துறீங்க? போய் MBA படிச்சுட்டு வானா என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? கிட்டாரை தோல்ல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டி மியூசிக் எல்லாம் ஒரு கேரியரா? நாளைக்கு உன் பையன் என்ன பண்றான்னு யாராவது கேட்டா என்ன சொல்றது? பேண்ட் வாத்திய குரூப்ல இருக்கான்னு சொல்லவா? ஏண்டி நான் சொன்ன மாதிரி படிச்சிருந்தா நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், லைஃப்க்கு ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல? கரெக்ட் தான்மா. அப்பா சொல்ற மாதிரி படிச்சிருந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமா? சூப்பர்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கே கீதோபதேசம் பண்றான். எதிர்காலத்து மேல ஒரு பயம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். இப்போ மியூசிக்கு கூட நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்ன மணி எப்ப பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ற. அங்கிளை பத்தி யோசிக்க வேண்டாம்? முதல்ல நீங்க உட்காருங்க. அங்கிள் உங்க கோவத்திலயும் நியாயம் இருக்கு. அவன் படிக்காதது தப்புதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அவன் நம்ம பேச்சு கேட்காம மியூசிக் கத்துக்கிட்டான். இப்போ நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவன் மேலயும் அவன் டேலண்ட் மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. ஓ இஷ்டமா. அர்ஜென்ட்டா ஒரு தேங்க்ஸ் கொடு. போய் வேலையை பாருடி. நமிதா பாய்ஸ் ஹாஸ்டலா? பாருங்க ஒதுப்பண்டோம். குளிச்சிட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன். மா, நான் ஆஸ்கர் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் உன் பேர் தான் சொல்லுவேன். போடா. గంధము పుయ్యరుగా పన్నీరు గంధము పుయ్యరుగా అందమైన యదునందనుపై అందమైన యదునందనుపై కుందరదన నిరువందక పరిమళ తకధిమి తకజణు. மாலதி மூமெண்ட் சரியா பாத்துக்கோ. తకధిమి తకజణు తకధిమి తకజణు. நீ தான் டுபாக்குரா? நீ எப்பயும் லேட்டா தான் வருவியாமே. நீ வந்தினா டீச்சர் பெஞ்சில உட்கார சொன்னாங்க. எதுக்கா? ஏதோ மியூசிக் ஆடிஷன் இருக்குதாமே. ஓ, மியூசிக் ஆடிஷன் மறந்துட்டியடா மடையா. இங்க வாக்கிங் எல்லாம் பண்ண கூடாது. இங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க கூடாது. இது கூட உங்க டீச்சர் சொன்னாங்களா? காமன் சென்ஸ். ஏய் ஓட்டவாயி, டான்ஸ் பிராக்டிஸ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்னா நானும் உன்ன மாதிரி லேட்டா வந்த அதனால தான். ஸ்ட்ரிங் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியா? பெக்ட்ரம் கொண்டு வந்தியா? உனக்கு பிடிச்சது இல்லாம அவங்க கேட்டதை ப்ளே பண்ணு. டோன்ட் கெட் டென்ஸ், பீ கூல், ஓகே? ஏய் ஆஃப் பண்றியா உன் FM ரேடியோவை? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போற பையன் கூட இவ்ளோ அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சென்னையில கிட்டார் பிளேயர்ஸ் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க கில்ல. இந்த ஆடிஷன்ல டெஃபினட்டா நான் தான் செலக்ட் ஆவேன், நோ டவுட். ஒரு திருவிழா கூட்டமே இருக்கு. ஏண்டா சென்னையில நான் ஒரு ஆளு தானே சொன்னேன். நான் ஒருத்தனே செலக்ட் ஆனா அது என்ன பெரிய கிக்கு? இத்தனை பேர்ல நான் செலக்ட் ஆனா அதான் டேலண்ட். சாரி யூ பிட்ச். கண்ணி தெரியல? ஏய் கை வச்சு கேட்டேடா. இங்க நடக்கிறது மியூசிக் ஆடிஷன் பாஸ், பாக்ஸிங் ஆடிஷன் இல்ல சார். இவன் மேனஸ் இல்லாம பேசுறான் சார். அவன் தான் சார் அடிச்சான். doing both of you get out. Shit. Sir, listen to me, I please. don't want to listen to anyone. Security. டேய் கொஞ்ச
கொஞ்ச நேரம் அடக்கிட்டு வரியா? உனக்கு அது பிடிக்கலையா இல்ல இது பிடிக்கலையா? ரெண்டும் தாண்டா டுபாக்கூர். நம்ம வந்த வேலை என்ன, நீ செஞ்சுட்டு இருக்கிறது என்ன? ஆக்சுவலி அங்க தப்பு பண்ணது நான் தான். நீ என்னமோ பெரிய பைல்வான் ஆட்டம் அவனை அடிச்சு பெரிய சீன் போட்டுட்ட. இந்த மாதிரி விஷயத்துல லைட்டா எடுத்துக்கணும்டா. ஏய் கில்லர், உன் விஷயத்துல நான் எதையும் லைட்டா எடுத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல செலக்ட் ஆகி அங்கிள் இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். ச்சே, ஏதோ ஏஆர் ரஹ்மான் கிட்ட வாசிக்கிற சான்ஸ் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ற. ரெஹ்மான் கிட்டயோ ஹனுமான் கிட்டயோங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மியூசிஷியனா என் டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்ல. நீ மாறவே மாட்டடா. சாரி சொல்வேன் உந்தன் கோபம் குறையாதா. Oh my friend, திட்டி பேசி என்னை. Oh my friend, தலையில் குத்தி என்னை. Oh my friend, I'm so sorry சொல்வேன் உந்தன் கோபம் குறையாதா. உன் சினங்கள் சத்தம், உன் சிரிப்பின் சத்தம் ஒன்றாக சேர்ந்தாலே இசைதானே. உன் கொலுசின் சத்தம், உன் வளையல் சத்தம் ஒன்றாக சேர்ந்தால் இசைதானே. காற்றோடு மூங்கில் நான் பாடாதோ, நீ கை வைத்தால் கல்லும் நின்று ஆடாதோ. அடிவீனைக்குள்
நீ ஸ்ரீதர்னா இவ டெஃபினட்டா ஸ்ரீதேவி தான். ஹே ரீது, டேய் ரீதுடா, நம்ம கூட படிச்சால ஞாபகம் இல்லையா? ஹாய் ஹோ. ஃபிகரா இருந்தா அழகாயிட்டாலே. இத்தனை வருஷம் எங்க போயிருந்த? +1க்கு அப்புறம் டாடி டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. Oh really? Yeah, மறுபடியும் லாஸ்ட் இயர் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். Good to see you after a long time. Me too. What you guys are doing? நான் பரதநாட்டியம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இவன் மியூசிஷியன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காஃபி 1 cup காஃபி. நோ, எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். ப்ராபபிலி நெக்ஸ்ட் டைம். ஒரே ஒரு கப் காஃபி. அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கும், கிளம்ப விடு. ஓகே பை. பை. See you. பை. இப்ப ஷாஜஹான் மும்தாஜ் போயாச்சு, நம்ம போலாமா? எதுக்கு அவளை துரத்துன இப்போ? விட்டா இங்க ரோட்லயே தாஜ்மஹால் கட்டிடுவேன்னுதான். கோச்சுக்காத கில்லர். ஏய் ஸ்ரீதர், வந்துட்டியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆண்டி? ஒண்ணு எனக்கு தெரியாதா? Of course. வந்து 2 நாளாச்சு, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? சாரி 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 இவ்ளோ சாரி ஸ்வீட்டா சாரி சொன்னா யாரா இருந்தாலும் கவுந்துருவாங்க. ஏலே இல்லமா, ஏலே என்ன ஏலமா. விஷயம் இவ்ளோ ஜாலியா இருக்க? ஓ வெல், என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. சீக்ரெட்டா? என்னடா அது? ஏய் சொல்லு சொல்லு சொல்லு. நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் ஸ்ரீ கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட. மா காஃபி. காஃபி, சூடான காஃபி. சார் காஃபி வேணாமா? ஓகே மேடம், காஃபி, ஹாட் ஹாட் காஃபி. மும்பைல மியூசிக் கத்துட்டு இருந்தியா இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல காஃபி வித்துட்டு இருந்தியா? ஓ மூஞ்சி, முதல்ல காஃபி சாப்பிடு. என்னடா ஏதோ அர்லூஸ் மாதிரி பாக்குற? கில்லர், ஐ அம் இன் லவ். யா, ரீத்துவை பார்த்ததிலிருந்து சென்னையே வண்ண வண்ணமாய் மின்னுகிறது. அண்ட் யூ நோ வாட், ரெயின்போ மேல உட்காந்துக்கிட்டு சாங்க் சாங்க் சாங்க்னு கிட்டார் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா எந்த ரியாக்ஷனே காணோம்? நேத்து நீ யானை போற அளவுக்கு வாயப்படந்தது பார்த்தப்போ நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது கேனத்தனமான ரியாக்ஷன் வரும்னு. இப்போ நான் என்ன பண்ணணும்ங்கறடா? கேக் கட் பண்ணி காலி பூரா டிஸ்பியூட் பண்ணிட்டு வரவா? என்னடா இந்த மாதிரிலாம் பேசுற? வேற எந்த மாதிரி பேச சொல்ற? நேத்து தான் அங்கிள் அர்ச்சனை பண்ணாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னு பார்த்தேன். பல்ல உடைச்சிருவேன் படவா. சைல்டிஷா பிஹேவ் பண்ணாத. முதல்ல கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. This is not the time. இந்த லவ்க்கு எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறமா பாத்துக்கலாம், படி. சொல்லு. என்ன சீக்ரெட்ரா? சீக்ரெட் ஆண்டி, சொல்லக்கூடாது. ஸ்ரீதர், you're a cheat. ஏம்மா உதய்கிட்ட இந்த ஃபோன் வந்தா? பேசுனா. நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு இருக்கான். வந்த உடனே என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறேன்னு சொன்னான். ஸ்ரீதேவி அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல? அவளுக்கு பிடிச்ச பையனை பத்தி நம்ம கிட்ட சொல்லி நம்ம சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கப்பா. என்ன அதிர்ஷ்டமோ என்னமோ, இருக்கிறது ஒருத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவா. ஆக்சுவலி இந்த ஸ்ரீதரும் ஸ்ரீதேவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கூடவே இருப்பாங்க. இல்லம்மா, அவங்க கேரக்டர்ஸ் வேறு. ஸ்ரீதேவி படிச்சுக்கிட்டே டான்ஸ் கத்துக்கிட்டா, இவன் படிப்பை விட்டுட்டு மியூசிக் கத்துக்கிட்டான். ஸ்ரீதருக்கு லைஃப்ல கிளாரிட்டி இல்லை. ஸ்ரீதேவிக்கு எப்போ எதை செய்யணும்னு தெரியும். அவங்க 2 பேரும் இப்படியே இருக்கிறது தான் பெட்டர். டாடி, டாடி விடுங்க டாடி, நான் தள்ளிட்டு வரேன். ஏமா, மியூசியத்தில் வைக்க வேண்டிய வண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டுவாரு? புது வண்டி வாங்கலாம்ல?
நான் எவ்வளவு சொன்னாலும் நீ MBA முடிச்சு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்த பிறகு உன் ஃபர்ஸ்ட் சேலரியில நல்ல வண்டி வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காரு உங்க அப்பா. அந்த பிடிவாதத்தினாலே இது வரைக்கும் வண்டி வாங்காம இருக்காரு. ஏய் டுபாக்கூர், உதய் உனக்கு ஹாய் சொல்றான்டா. ஆமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? ஒன்னதான்டா, செவிடாயிட்டியா? உனக்கு சொன்னா புரியவா போது? ஓ, ரீத்து தேடி போனியா? காலையில இருந்து தேவடு காத்துட்டு இருந்தேன், கண்ணிலே படல. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? மார்னிங் நானே அவ்வளவு எடுத்து சொல்லியும் மறுபடியும் ரீத்து கீத்துன்னு சுத்திட்டு வர. ஷிட், உனக்கு என்ன பைத்தியமா? நான் உதயிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கேன், கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போறேன். தெரியுதா, நீ பாய் ஃப்ரெண்டோட சாட் பண்றப்ப ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால இவ்ளோ இரிட்டேட் ஆகறியே. ரீத்து கண்ணுல படலனா நான் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பேன். என்னோடது லவ்டா. என்னது கூடதா? அப்படினா ஓ லவ் யூ ஏ லவ் யூ கம்பேர் பண்றியாடா? சோ வாட்? லுக், 1 இயர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உதய் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எஸ்பெஷலி நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கமிட் பண்ணேன். உன்ன மாதிரி முன்ன பின்ன தெரிஞ்சுக்காம ஃபூலிஷா லவ் பண்ணல. அம்மா ஸ்ரீதானந்தமாயி, ஆஃப் பண்றியா உங்க உபதேசத்தை? லவ் கத்திரிக்கை வியாபாரம் கிடையாது, கணக்கு பாக்குறதுக்கு. ஆமா, நீ எதை கேட்ட இத கேக்குறதுக்கு? கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வேன். செய்வேன், ஆனா ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடது. எங்களை நீங்க ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் மேடம். உன்னை நான் ஒண்ணும் கண்ட்ரோல்லாம் பண்ணல, ஃபேக்ட்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேக்ட் பேசுறீங்களா? ஓகே, நீ சொன்னா நான் ரீத்துவை விட்டுறேன். உன் உதய நீ விட்டுறியா? டேய், எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்னு தெரியுதா? அப்படிதாண்டி பேசுவேன். ஏச்சி போடா. ஏய், வாய் மூடிட்டு வெளில போடி. நான் தான் முதல்ல வந்தேன். இது ஏன் ரூம்? ஜஸ்ட் கெட் அவுட். போலடா. எதுக்கு? நான் உன் டீச்சருக்கு காவிட்டேன். நானு கூட கா. நீமா? பேயில அவ. ஆமால. என்ன திட்டி தீத்தாச்சா? ஐயோ டீச்சர், ஆளை விடுப்பா. ராத்திரிலாம் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். நானும் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். அப்படி எல்லாமே எனக்கு நடந்த மாதிரி தான் நடக்கணுமா என்ன? லைஃப்ல எல்லாத்தையுமே உன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்றதுதான் கரெக்ட். உன்னை நான் தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டேன். நான் தான் ஃபுல்லிஷா பிஹேவ் பண்ணிட்டேன். No, I only hurt you. No killer, I hurt you. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. மும்பைல இருந்து வந்ததும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ 3 வருஷம் கழிச்சு. 3 இயர்ஸா? 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு யார் எங்கெங்க இருப்போமோ? ஏன் கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? வர்றவங்க புரிஞ்சுக்கணுமே. ஏன் உதய் என்ன புரிஞ்சுப்பானே? எப்படி உனக்கு தெரியும்? நான் சாட்லயும் போன்லயும் பேசினே தவிர உதய் நேர்ல மீட் பண்ணதே இல்லையே. உதய் ஒன்ன மாதிரி இல்லடா, ஓபன் மைண்டட். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். இங்க என்ன தோணுதோ அதுதான் பேசுவான். ஆஹா, என்னோட ரீத்து கூட தான் என்ன புரிஞ்சுப்பா. எது எப்படியோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏய் டுபாக்கூர். ஹூ மீ? ஓ ரீத்துவை கண்டுபிடிக்கலாமா? ஹே கில்லர், அனாவசியமா அந்த டாபிக் பத்தி பேசி திரும்ப சண்டை ஆரம்பிக்காத. காதல் ஒண்ணும் கத்திரிக்காய் வியாபாரம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன்டா டுபாக்கூர். கம் லெட்ஸ் கோ. சிறுவன் சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றித் திரிந்தோம். சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றித் திரிந்தோம். அப்போ ஏனோ பிடிக்கவே இல்ல.
இல்லை இப்போ மறக்க முடியவே இல்லை எங்கும் அவள் முகம் இன்று தெரியுதே என்ன உளறலோ நடு தெருவிலே இதைய காத்தாடி பூவின் முகவரி அறிந்து வரும் தெருமின் கம்பத்தில் மாட்டிக்கொண்டு அறந்து விழும் குர்கவை போல் விழித்து இரவு பகல் தேடி திரிவேன் புரியாம நீ மலஞ்சா பிடிச்சு 2 தருவாடா அது அப்பவே அவகிட்ட கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் சிறுவன் சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம் அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை இப்போ மறக்க முடியவே இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் கிருஷ்ணமூர்த்தி அவ பின்னால் அலைந்தானே அவன் இப்போ டாக்டர் டாக்டர் லெட்ஸ் கோ நவ கெட் தி மேட்டர் இமெயில் அட்ரஸ் செல் நம்பர் லேண்ட்லைன் voter card license passport ration card pan card hall ticket இதாச்சும் அவள் உங்ககிட்ட இருக்கா நோ வே அவ டெல்லியில இருக்கான்னு கேள்வி டேய் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்டா சிறுவன் சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம் அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை இப்போ மறக்க முடியவே இல்லை அலசி பார்த்தேன் ஆர்குட் ஃபேஸ்புக் அங்க கூட அவ முகம் இல்ல நோட்புக் மட்டும் தெரிஞ்ச பொண்ணு Facebook குள்ள எப்படி வருவா சனிக்கிழமை கோயில் போவா அங்க இருந்தா பார்ப்போம் பாபா பப் கூட நியரா இருக்கு அங்க இருப்பா டவுட் எனக்கு வாட் யூ சே அவ தேவதை அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போ மறக்க முடியவே இல்லை ஐடியா சொல்லட்டா பேப்பர்ல ஒரு ஆடு தரலாம் கண்டு சொன்னா கால் கிரவுண்ட் காட்டு டிவியில் கூட விளம்பரம் தரலாம் கொடுக்க அவளது புகைப்படம் இல்லையடி அவ கிடைக்கும் வரைக்கும் அலைவோம் அட நாமே அதில் தொலைவோம் அவ எங்கிருந்தாலும் பிடிப்போம் வா அகிலம் முழுக்க திரிவோம் சிறுவன் சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம் அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை இப்போ மறக்க முடியவே இல்லை பாய் மாம் பாய் ரீத்து சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு பாபா கோயில் போலாம் பாபா கிட்ட கோரிக்கை லிஸ்ட் அதிகமாயிடுச்சுமா அதனால திருவண்ணாமலை அருணாச்சலத்துக்கிட்ட ஷிஃப்ட் ஆயிட்டேன் ஹாய் நீ எப்படி இங்க இந்த ரேக்கை புஷ் பண்ணலாமே தான் பேட் ஜோக் இல்ல ஜஸ்ட் புக்ஸ் வாங்கலான்னு வந்தேன் பார்த்தா நீங்க நிக்கிற 95 ஜாப் புக்ஸுக்கு புக்ஸ் நாலேஜுக்கு நாலேஜ் சேலரி எவ்வளோ உனக்கு இந்த ஷாப்பே எங்களுக்கு தான் ஓ உங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாருல்ல ஆமா ரிட்டையர் ஆயிட்டு ஷாப் வச்சு கொடுத்தாரு புக்ஸுக்கு பதிலா மியூசிக் ஷாப் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் எதுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் நாமளும் 2 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணி இருந்திருக்கலாம் ரீத்து
உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ்ல பியூட்டி கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களே? நீ அப்ப சுமாரா சோசோவா தான் இருப்ப, இருந்தாலும் நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ண. வின்னருக்கு 98 votes கிடைச்சது, உனக்கு 2 votes தான் வந்துச்சு. அதுல உனக்கு ஒண்ணு நீயே போட்டிருப்ப. அந்த 2வது ஓட்டை எவன் போட்டான் தெரியுமா? நான் தான். இப்போ மிஸ் இந்தியால இருந்து மதர் இந்தியா வரைக்கும் எதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணாலும் வின்னர் நீ தான் ரித்து. ஸ்ரீதர், புக்ஸ் எதை வாங்கணும்னா? புக்ஸ்? ரிது ரிது ரிது, இதுல பெஸ்ட் புக் செலக்ட் பண்றியா? ஐ டோன்ட் நோ. ஜெனரலா உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, ப்ளீஸ். இன்ட்ரெஸ்டிங். சேம் பேஜ். நான் கூட இதே தான் வாங்கணும்னு நினைச்சேன். ரித்து, ஒரு காஃபி சாப்பிடலாமா? நோ, சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, இதுல எது நல்ல புக்குன்னு சொல்லுமா, எங்களுக்கு தெரியல. இதுல ஒண்ணு தொடுங்க. அது எப்படிமா? என் பொண்ணு இன்னொரு விரல டச் பண்ணிருந்தா இன்னொரு புக்கு கொடுத்திருப்பேன். அப்படின்னா இதுல உனக்கு நல்ல புக் எதுன்னு கூட தெரியாதா? அட, அவ்வளவு மினிமம் நாலேஜ் கூட இல்ல. அப்படியே நீ வித்துட்டாலும் அதை நான் வாங்கிட்டாலும் கிளம்படி. ஒன்பது புக் இருந்து 9 விரல் காட்டிட்ட. ஒருவேளை 11 புக் இருந்தா? ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன? எல்லாத்துக்கும் ஃபிங்கர்ஸ் காமிச்சிட்டு இருக்க. என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள இல்ல. ஆமா, மறுபடியும் எதுக்கு வந்த? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். வெளியில ஹெல்பர்ஸ் வாண்டட் போர்டு வச்சிருந்த. நீ தேடிட்டு இருக்கிற வேலை இங்க இல்ல, இங்க. Superb, mind blowing, wow, excellent, marvelous, fabulous, fantastic. உனக்கு இங்க ஜாப் தர முடியாதுப்பா சார். எனக்கு வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் கோரஸ்ல வாசிக்கக்கூடிய ஒருத்தன் தான். உனக்கு இந்த ஜாபை கொடுத்து உன் ஃபியூச்சர் கிடைக்க சொல்லப்பா. நீங்க ஏன் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறீங்க? அப்சல்யூட்லி. ஆனா நான் உங்க ஹோட்டலோட ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறேன். ஏய், என்னாச்சு? டாடி எப்படி ஃபேஸ் பண்றேன்னு தான் புரியல. இது கூட சொதப்பிட்டியா? இனிமே உன் கூட சுத்த முடியாது. போடா. உன்கிட்ட பாக்கெட் மணி கூட வாங்க முடியாது. இடியட், உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் டு ரித்து. அவ்வளவுதான்டா. சின்ன வயசுல இருந்தே உன் கூடவே இருந்ததுக்கு கஷ்டம்லாம் எனக்கு. தேங்க்ஸ் அவளுக்கா? ஏய் கில்லர், கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்க முடியாது. உனக்கு சொன்ன அந்த மாதிரி தான். லவ் யூ டா. தேங்க்ஸ், உன்னால தான் ஜாப் கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். பார்ட்டிக்கு கூப்பிடுற அளவுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் பார்க் ஹோட்டல் 8 PM. வர முயற்சி பண்றேன். ட்ரையெல்லாம் கிடையாது. வர்ற ஜெனரலா கிஃப்ட்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். கொடுத்தா வேணும்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஈவினிங் 8 PM பார்க் ஹோட்டல். பை. ஒரு வேலையும் இல்லாம இருந்தா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அங்கிள், இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எந்த பேண்ட் குரூப்ல? பேண்ட் கிண்டல இல்ல அங்கிள், லீலா ரெசார்ட்ஸ். salary எவ்வளோ? ஆமாண்டா. salary எவ்வளோ? 10,000. 20-25,000 ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. சிட்டியில் குடும்பம் நடத்தினா எவ்வளோ தெரியல. நான் சொன்ன மாதிரி MBA படிச்சிருந்தா ராஜா மாதிரி ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருக்கலாம்.
ஸ்ரீதர் காலேஜ் முடிஞ்சிடுச்சு இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலையா. அந்த ஃபைலை இங்கே கொடு. எமர்ஜென்சி வருவாங்கறியா? எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி மதியானம் அங்கிள் அவ்வளோ ராட் வெட்டும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கிற? வருவாளா? 105 வருவாளா? 106 வருவாளா? 107 டைம்ஸ் ஜபம் பண்ணிட்ட, கண்டிப்பா வருவா. ஹாய். நான் அப்பயே சொன்னேன்ல வருவான்னு. மூடிட்டு வா. போலாமா? நெக்ஸ்ட் என்ன? அதான் உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சே, அடுத்து? டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவேன். அத பத்தி இல்ல, உங்க கல்யாணம் எப்போ? கல்யாணம்? எங்க கல்யாணமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு யார் சொன்னா உனக்கு? ஒருத்தரையே சொல்லணும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்திட்டு இருந்தீங்க. கிளாஸ்ல, கேண்டீன்ல, லைப்ரரியில உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையுமே விட மாட்டீங்க. என்டையர் கேம்பஸே உங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தது. எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிரிக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. We are just friends. Friends forever. I'm sorry. Cool. Sir, order please. 1 veg fried rice, 1 veg Manchurian. Okay, madam. Yeah. What? Okay. Veg fried rice. Okay, madam. என்னது இது? எனக்கு சூஸ் பண்ண வராது. ஏன் வராது? அது எனக்கு நான் சொல்றேனே, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எது வேணாலும் அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணுவாரு. சடனா 6 months பேக் அவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அப்போதான் தெரிஞ்சது அவ சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க அப்பாவை டிபெண்ட் ஆயிருக்கான்னு. That's why confusion. சாரி. இந்த அளவுக்கு ரிசர்ச் எப்படா பண்ண? நீ புக் ஷாப் வரைக்கும் தான் வந்த, நாங்க வீடு வரைக்கும் போனோம்ல. அப்படியா? ஸ்ரீதருக்கு வேலை கிடைச்சிருச்சு. Cheers. Thank you. Thanks everybody. Thank you. Cheers. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் தான் உன்னை தேங்க் பண்ணணும். இங்க வந்தது ரொம்ப ரிலீஃபா இருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது? ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிள். நானும் அதையே தான் கேக்குறேன். அது எதுக்கு அவளோடன்னு? ஃப்ரெண்ட்னா அதான். அவ உன் ஃப்ரெண்டா? லுக், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் ஒருத்தி மட்டும்தான். This is between us only. வேற யார்கிட்டயே ஷேர் பண்ணிக்கிட்ட கொண்டே போட்டுடா உன்னை. ஹே கில்லர், நானே அவ கை டச் ஆச்சுன்னு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நீ ஏன் இன்செக்யூர்டா இருக்க? அப்ப நீ ரீது ஃப்ரெண்டா நினைக்கலையா? நான் அவளை லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியாதா? ஓ, எல்லார மாதிரியும் நீயும் ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வுக்காக யூஸ் பண்ணிக்கிறியா? அதுல என்ன தப்பு? எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேஸ்மா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது, நாளைக்கு லவ்வா மாறிடும். கேரண்டி இருக்கா? ஃபுல் கேரண்டி. வா. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் என்னது இது?
நீ மறுபடியும் ஓசில சாப்பிடலாம்டா. லாஸ்ட் டைம் பில்லு நான் தான் கட்டினேன் மேடம். மூஞ்சி. ஒரு குட் நியூஸ். நான் சோபனா டான்ஸ் அகாடமில 1 இயர் கோர்ஸ் பண்றதுக்கு செலக்ட் ஆயிருக்கேனே. வாவ், ரியலி? நெக்ஸ்ட் மந்த் கொச்சிக்கு போறேனே. நீ எனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல மாட்டியா? என்னடா நீ? நான் இதுக்காக 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. தெரியாத மாதிரி கேக்குற? ஹே கில்லர், என் லவ் ஸ்டார்ட் ஆகி 3 டேஸ் கூட ஆகல. நீ பாட்டு கொச்சின் கிளம்பி போயிட்டீனா என் லவ் யார்கிட்ட ஷேர் பண்ணிப்ப? இது என் ட்ரீம்டா. என்ன ஆனாலும் சரி நான் கொச்சி போய் ஆகணும். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி குரங்கு வேலை எல்லாம் செய்வேன்னு. இது ஜெராக்ஸ். ஒரிஜினல் வீட்ல இருக்கு. கில்லர் கில்லர் கில்லர், என்ன விட்டு போகாத கில்லர் ப்ளீஸ். இன்னும் 1 month டைம் இருக்கு. நிதானமா யோசிக்கலாம். போக மாட்டேன்னு சொல்லு கில்லர். போக மாட்டேன்னு சொல்லு போக மாட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். சரி போகல. ஓகே லஞ்சுக்கு போலாமா? பின்ன என்னதெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஊர் பூரா சுத்த வைக்கிற. ஹே கில்லர், இறங்கு. நான் இறங்க மாட்டேன், நீ இறங்கு. இறங்குன்றல்ல, இறங்கு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு. மை காட், அவ தனியா போவல ஸ்ரீதர். ஊரே வித்துறா. டாக்ஸி. எனக்கு Dress எடுக்க பெரிய கடைக்கு தானே போனோம். இங்க எதுக்கு கூட்டி வந்த? Dress உனக்கு இல்ல எனக்கு. செலக்ட் பண்ணதா உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் செலக்ட் பண்ண மாட்டேன், உன்னையே செலக்ட் பண்ண வைக்கிறேன். அம்மா நானா? என்ன பத்தி தெரியும்ல, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணுவேன், நாளைக்கு அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறது ஒப்பீனியன், பிடிச்சிருக்காங்கிறது நம்ம ஃபீலிங். லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப் ரித்து. ஓகே பாப்பலாம். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இங்க இருக்கிறதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் தனியா எடுத்து வை. ஸ்டார்ட். Ready for magic? Chibumba. Yeah. நீ மொத்த செலக்ட் பண்ணது 20. அதுல 10 பிங்க். சோ இதுல உனக்கு எனக்கு தெரியற விஷயம் என்னன்னா, உன் ஃபேவரட் கலர் பிங்க், ரைட்? பிங்கா. இந்த 10ல 3 ஃபிளாஷிங்கா இருக்கு, 7 சிம்பிளா இருக்கு. அப்படினா you are a simple minded girl. So ரித்துமாக்கு பிடிச்ச கலர் பிங்க் and she's a simple minded girl. Magic. பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா சிலதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இந்த ஷாப் இப்போதைக்கு மூட மாட்டாங்க. Go, try yourself. இந்த 3 Dressம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. 1 2 3. சூப்பர். உன் Dress நீயே செலக்ட் பண்ணிட்ட. மை காட், உன் கூட இருந்தா நானே மாறிடுவேன். மாறிடுவ நீயாவே. காதல் என்னும் ஊரில் தொலைந்தே போய்
லட்சம் கோடி காதல் ஜோடி வாழ்ந்து சென்ற மண்ணீதுதான். அச்சம் இல்லை, வலிகள் இல்லை, அவஸ்தை மட்டும் இங்கே பொதுதான். மனம் ஒன்று என் தனிமையில் தவித்தது. தினமெங்கு என் இசைகளும் நகருதோ. வெளியில கிளம்புறாருமா, சீக்கிரம் போய் சொல்லுமா. நீயே போய் கொடுத்துடுறா. ஐயோ, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாருமா, நீயே போய் கொடு. போமா கோ 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 கோ. வாங்கியிருக்கானா? உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க, அவன் ஃபர்ஸ்ட் சேலரியில இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கான். அவனுக்கே உருப்படாத வேலை. எப்போ இருக்கும் எப்போ பிடிக்கும்னு அவனுக்கே தெரியாது. நாளைக்கு டூ கட்டமாக விட்டாக்க பேங்க்காரங்க வீட்டுக்கு வந்து வண்டியை தூக்கிட்டு போவாங்க. அது ஓட்ட வண்டியே பெட்டர். ஸ்ரீதர், ஸ்ரீதர், என்ன மாத்திடுவேன்னு சொல்லிட்டு நீயே இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? பர்சனல். ஹே, பர்சனல் ப்ராப்ளத்தை ஷேர் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள இல்லையா? நீ இவ்ளோ கியூட்டா கேப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணு. டெய்லி இங்கே வந்து படுத்துப்பேன். I love you. Choice வேணுமா? இது எஸ், இது நோ. நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்ப கொச்சினுக்கு போய் புதுசா கத்துட்டு என்னமா செய்ய போற? இல்ல ஆண்டி, போகணும். நாளைக்கு தான் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட். முன்ன பின்ன தெரியாத ஊர்ல தனியா எப்படிமா இருப்ப? அந்த பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அவளுக்கு தெரியும். உன் குழந்தையாட்டம் இல்லை. நீ போயிட்டு வாமா, ஜாக்கிரதை. இவ போறதும் போகாததும் இல்லைன்ன ப்ராப்ளம். ஸ்ரீதர் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? ஏமா, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டான். பாய். God bless you. தேங்க்ஸ் அங்கிள். பத்திரமா. பாய்மா. கில்லர் 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 கில்லர். ஆன்ட்டி ஸ்ரீ எங்க? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கொச்சின் கிளம்பி போயிட்டா. என்ன சொல்லாம கிளம்பிட்ட? போகணும்னு சொன்னேன்ல. அன்னைக்கு போக மாட்டேன்னு சொன்ன. இன்னைக்கு போறேன். எதுக்கு? லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ என் ப்ரையாரிட்டி இது. ப்ரையாரிட்டி? என்ன விட அது இம்பார்ட்டன்ட்டா? உனக்கும் என்ன விட இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா என்ன? ஏன் அப்படி நினைச்சுக்கிற? நினைச்சுக்கிறேனா? இதுக்கு முன்னாடி நீ கூட எப்படி பழகுன, இப்போ எப்படி பழகுற? உன் ப்ராப்ளம் ரீத்துவா? இட்ஸ் நாட் ரீத்து. யூ ஃபூல். நீ என்கிட்ட போன்ல பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? சொல்லு. மும்பைல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்த நீ இப்போ நான் ஃபோன் பண்ணாலே கட் பண்ற. கம்ப்ளீட்டா நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன பைத்தியமா? நான் உன்னை அவாய்ட் பண்றேனா? You are avoiding me. அன்னைக்கு நடு ரோட்ல என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். தியேட்டர்ல நீங்க 2 பேர் மட்டும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க. லஞ்ச்ல நடுவுலயே விட்டுட்டு போயிட்டேன். ஒவ்வொரு சின்ன விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு அங்கிளுக்கு பைக் வாங்கின விஷயத்த இது வரைக்கும் எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல. இதெல்லாம் வச்சு உன்னை அவாய்ட் பண்றேன் நீயா நினைச்சிட்டு இருக்கியா? நீ கூட என்ன புரிஞ்சுக்கல சரி. நான் உன்னை அவாய்ட் பண்றதா நினைச்சீன்னா ரீத்துவை லவ் பண்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் உனக்கு எதுக்கு சொல்லணும்? உன் ஹெல்ப் எதுக்கு கேட்கணும்? அவகிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கப்ப எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்துச்சோ என்னமா. ரீத்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன்னு நினைனே தவிர உங்ககிட்ட இருந்து தூரமா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கவே இல்லை. இப்ப கூட எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரீத்து என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டான். இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் உனக்கு தான் சொல்லணும். உன் வீட்டுக்கு எவ்வளவு ஹாப்பியா போனேன் தெரியுமா? நீ என்னடா கோச்சிட்டு வெளியூர் போற. நமக்கு வர்ற பார்ட்னர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சரியா புரிஞ்சுப்பாங்களான்னு பயந்தோம். நமக்கு பார்ட்னர்ஸ் வரதே பிரச்சனைனா நாம என்ன பண்ண முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என் லவ் தான் ப்ராப்ளம்னா அந்த லவ் எனக்கு தேவையில்ல. நான் இப்பவே போய் ரீத்துக்கு நோ சொல்லிடுறேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செய்வானே தான் உன் லவ்வுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் குறுக்க வரக்கூடாதுன்னு போய்கிட்டே இருக்கேன். நீ எப்படி எனக்கு குறுக்க வர முடியும்? நம்மள எதாலையும் பிரிக்க முடியவே முடியாது. நாமளே நினைச்சாலும் பிரிய முடியாது தெரியுமா? ஏதோ பெரிய பிரையாரிட்டிலாம் பில்ட் பண்ணிட்டு இருந்த. போணும் நினைச்சா போடி. சாரி டாடு பாக். போடி. ஃப்ரெண்ட்ஸ் என் கேங்ல விளையாட வரியா? அப்படின்னா உன் கேங்ல என்ன சேர்த்துப்பியா?
சர்ப்ரைஸ். வியாழக்கிழமையா பண்ணிடலாங்க. ஓகே. 1 வீக்ல என்கேஜ்மெண்ட்னா டைம் பத்துமாண்ணே? முகூர்த்தம் பார்த்து செய்யணும் இல்லைம்மா, மற்றதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காத. ஸ்ரீ, லாஸ்ட் டைம் நாங்க போன கேம்ப் சைட் ரொம்ப சூப்பரா இருந்தது. Really? தட் ஹைட்ரல் வாஸ் சோ லவ்லி. அப்புறம் போட்டோல விட சூப்பரா இருக்கீங்க பாஸ். நான் செலக்ட் பண்ணிருக்கேன்டா. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் என் would be a friend 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்க. எனக்கு கூட. அண்ட் ஸ்ரீ, ஐ பாட் யூ சம் கிஃப்ட்ஸ். And also this for you. ஐபோன் கில்லர். உனக்கு பிடிச்சிருக்கா? ஆசம். அப்ப நீ ஐபோனை வச்சுக்கோ, எனக்கு தான் செயின் இருக்குல்ல. எஸ். ஸ்ரீ, எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் என்ன, பட் அது ரெண்டும் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். I bought them for you only. இது என்கிட்ட இருந்தா சூப்பரா இருக்கும், ஆனா உங்ககிட்ட இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். உதய், எக்ஸ்கியூஸ் மீ. யா அங்கிள், வர்ற வியாழக்கிழமை நல்ல முகூர்த்தம். உனக்கு ஓகே இல்லை? எனக்கு ஓகே அங்கிள். ஒரு வாட்டி டாடி கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். டேய், நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? நான் சொன்னேன்லடா அவன் கொஞ்சம் ஓபன் டைப்னு. ஹே கில்லர், நான் எதுக்கு ஃபீல் பண்ணும்? நிஜமா சொல்லு, அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? நிஜமா சொல்லணும்னா சூப்பரா இருக்காரு. கரெக்டானால தான் சூஸ் பண்ணிருக்க. உன்னை எவ்வளவு லவ் பண்றாரோ அந்த அளவு பொசசிவா ஃபீல் பண்றாரு. ஏய், இத டைப் பண்ணு. ஏய், அப்போ எங்க லவ்க்கு எவ்வளவு மார்க் தருவ? 10 out of 10. வேணும்னா அப்பப்ப இந்த போனை யூஸ் பண்ணிக்கோடா. மஜ்னு கொடுத்த போனா வேணாமா லைலா? உன்னோட உதய், இவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நம்ம லவ்க்கு 10 out of 10 கொடுத்திருக்கான். நைஸ். சரி, நீ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளவு மார்க் தர போற? ஹே, இட்ஸ் நாட் ஃபேர். நான் இப்பதானே வந்திருக்கேன். உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மார்க் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம். அந்த பணம் எதுக்கு? ஸ்ரீதர் விரும்பின கிட்டாரை கிஃப்டா கொடுக்கதான். நம்ம ஸ்ரீதர காலையில இருந்தே காணுமே. நீ எங்க அனுப்பிச்சிருக்கீங்க? அவனே வந்துட்டானே. ஸ்ரீதர், இப்படி ஆட்டோல போயிட்டு வரதுக்கு வண்டியை யூஸ் பண்ணலாம்ல? வண்டி வாங்கினது டாடிக்காக, எனக்காக இல்ல ஆண்டி. அதான் வேணாங்கிறாரேடா உங்க அப்பா. வேணும்னாலும் வேணானாலும் அது அவருக்கு தான். அவர் கொடா கண்டனா, இவன் விடா கண்ட. இவங்க 2 பேரும் எப்பதான் மாறுவாங்களோ? உதயங்கிறது நீதானா? யா. எங்க டீச்சரை நீ தான் கட்டிக்க போறியா? ஆமா. ஏன்? நல்லா பாத்துக்குவியா? உன் டீச்சர்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? நீ பாத்துக்காம போனா மறுபடியும் வந்து டான்ஸ்னு பின்னி பெடல் எடுத்துருவா. சோ ஃபன்னி. ஆமா அண்ணி. அத்தை, ஷீ இஸ் ரீது, ஸ்ரீதரோட ஃப்ரெண்ட். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. எவ்வளவு அழகா இருக்கமா. தனியா வந்திருக்க? இத வந்துடுறேன். ஓகே அத்தை. என்னங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்ல? நாங்க 3 பேர் கிளாஸ்மேட்ஸ். நம்ம ஸ்ரீதர் ஃப்ரெண்ட். அப்ப இவங்க 2 பேரும் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷனோட டேலண்ட்ல வேலை கிடைச்சாதான் முன்னுக்கு வர முடியும். அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி முருகனின் திருவருள் துணை கொண்டு தெய்வத்திரு வெங்கட்ராமன் லட்சுமி தம்பதியினரின் ஏகைக்க புத்திரி ஸ்ரீதேவிக்கும் வேலூர் வாசுதேவனின் ஏகைக்க புத்திரன் சிரஞ்சீவி உதய்க்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெரியோர்கள் முன்னணியில் எழுதி கொடுத்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஐயா, தாம்பூலத்தை மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. I miss you too baby. சரி, I'll call you back, okay? பொண்ணுங்க ரூம்குள்ள வரும்போது டோர் நாக் பண்ணிட்டு வரணும்ங்கற காமன் சென்ஸ் கூட இல்லையா? பொண்ணா? இங்க எந்த பொண்ணு இருக்கு?
கொன்னுட வேண்டாம் உன்னை. ஓ ஓ லைட்டர் குடுறா. நீ எப்பல இருந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்ச? மூடிக்கிட்டு லைட்டர் குடு. என்ன மாதிரி குட் பாய்ஸ்க்கு அந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ்லாம் இருக்காது. ஆஹா, இந்த கரடி எல்லாம் என்கிட்ட விடாத, ரீத்து கிட்ட வச்சுக்கோ. ரீத்துக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா, அதான் விட்டுட்டேன். அப்படியா? ஹவ் ரொமான்டிக். நீ இளைய தளபதி விஜய், அந்த அம்மா ஜோதிகா, உங்க லவ் ஸ்டோரி குஷி. நான் எத்தனை வாட்டி உன்னை விட சொன்னேன்டா, மாட்டவே மாட்டேன்னுட்டு. இப்ப அந்த ரீத்து சொன்ன உடனே டப்புன்னு விட்டுட்டியா? ஹே கில்லர், பொறாமப்படாத. சில விஷயத்தை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கா விட்டாதான் கிக்கு. நீ மட்டும் என்ன குறைச்சலா? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு நேரம் கெஞ்சினே கொச்சினுக்கு போகாதேன்னு. உதய் வரலன்னா ஓடி போயிருப்பல்ல. ஆமா, உதய் வந்ததுனாலதான் போல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? போடா. போறேன். நாளைக்கே கேரளா போறேன். எதுக்குடா? இது குட் கொஸ்டின். அங்க ஏர்டெல் கம்பெனி ஒரு மியூசிக் காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. என் பாஸ் தான் சொன்னாரு அங்க ஒரு பேண்டுக்கு லீட் கிட்டாரிஸ்ட் தேவைன்னு. அதுல மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா லைஃப்லயே செட்டில் ஆயிடலாம். நானும் வரேன்டா. நீயா? எதுக்கு? அங்கிளுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்டா, உன் லைஃப் செட்டில் ஆகுற வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடதுன்னு. இன்னைக்குதான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நீ என் கூட வந்துட்டீனா உன் உதய் என்ன ஆவானோ? அவனையும் கூட்டிட்டு போலாமே. வருவாங்கறியா? நான் வந்தா பின்னாடியே ஓடி வருவான். அப்போ ஓகே. ஏய் டுபாக்கூர், உன் ஆளையும் கூட்டிட்டு வா. வில் ஃப்ளை. I will try. மை காட், நான் வரல. நான் இதுக்கு அம்மா விட்டு அத்தனை நாள் என்னால தனியா இருக்க முடியாது. எனக்கு அங்க போர் அடிக்கும் ஸ்ரீ. அதுவும் இல்லாம கடையை யார் பாத்துப்பாங்க? வேணும்னா நீ போயிட்டு வா. I have no problem. பின்னாடியே ஓடி வருவான். உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர்றதுக்கு அவன் ஒன்னும் ஸ்ரீதர் இல்ல, உதய். அவன் ரேஞ்சே வேறமா. ஹலோ, நான் கேரளா வரைக்கும் போறேன். உங்க யாருக்காவது லிஃப்ட் வேணுமா? வரலன்னு சொன்ன. நீ உன் ஃப்ரெண்டுக்காக போறப்போ நான் என் ஃபியான்சிக்காக வர மாட்டேனா? லெட்ஸ் கோ. பாஸ் ஸ்ரீ. சூப்பர் பாஸ். தேங்க்ஸ் பாஸ். ஸ்ரீதர், பேக். ரித்து, ஹே, வரமன்னு சொன்ன. அத்தனை நாள் நீ இல்லாம இருக்க என்னால முடியாது. Let me hear say, hey, oh, life is a journey, let's go. Vegam, vegam, vegam. இது காற்றின் வேகமே. வேகம் 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 தடையே இல்லை. வேகம் 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 மின்னல் போல் பறந்தோடுமே. மழை பெய்த நிலம் போல மனம் எங்கும் சந்தோஷம் பார்த்தோம். பார்த்தோம். நதி சேரும் கடலாக நாம் இங்கு ஒன்றாக சேர்ந்தோம். சேர்ந்தோம். மேகமே நம்மை போல் வாழ எங்குமே எங்குமே. இது வல்லவா இளவேனில் மலர் வாசமே. ஒளிக்கீற்றை மிஞ்சுமே. புயல் கூட அஞ்சுமே. அணை தாண்டும் மாறாகுமே. அறிவாக வைக்காமல் மனதாலே உரையாடும் பாசை ஒரு பாஷை. இனியுள்ள நாள் எல்லாம் இது போல இருக்கத்தான் ஆசை பேராசை. வானவில் வாழ்க்கை நம்மோடு தோன்றுதே. இனிக்குதே பறவைகளாய் வெளி எங்கும் விளையாடலாம். இது காற்றின் வேகமே. தடையே இல்லை. மின்னல் போல் பறந்தோடுமே. Let's go, say hey, hey, oh, oh, life is a party, let's roll. I'm on this journey, life is taking me places, yeah. Gotta move on, baby, life is calling, it's gonna be crazy. I'm staring at my destiny, just chilling with the girl of my dreams. Getting my rock on, getting my drink on, you know what I'm saying? Tripping on life, say, oh, my bags
are passing, I'm on the road. Say A, say O, this music's for my soul. Don't keep on moving, don't keep on dancing. Sing the song loud, oh, for you. Let's go, guys. நாம எல்லாருமே கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து ப்ளே பண்ணாதான் நல்ல மியூசிக் வரும். நாமளும் அந்த மாதிரி தான். கரெக்ட். எவ்ரி இயர் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இப்படி ஹாலிடேக்கு வரலாம். 1 இயரா? 6 monthsக்கு ஒரு தடவை மீட் பண்ணா பெட்டரா இருக்கும்ல? 6 months சான்ஸே இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்றதே கஷ்டம். மேரேஜ் முடிச்சதும் யூஸ் போயிடுவோம். இவங்க எங்க இருப்பாங்க? நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் இருக்க போறதில்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க டைம் இருக்கும்? ஹேய், உங்க யாரையும் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்காக இப்படி பேசல. ஜஸ்ட் பிராக்டிகலா பேசுனேன். யார் எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா இன்னும் ஹாப்பியா இருக்கும். யா. காலையில பார்க்கலாமே. ஹே, நாளைக்கு ஸ்விம்மிங். ஸ்ரீதர் இங்க இல்ல. இங்க கூட இல்ல. ஹே கில்லர், ரூம்ல என் கிட்டாரை காணோம். நீ பாத்தியா? இல்ல, பார்க்கலடா. நான் இவ்ளோ டென்ஷன்ல இருக்கும்போது நீ கூலா கேம் ஆடுறனா நிச்சயமா நீ தான் எடுத்திருப்ப. போடா. பாஸ், அங்க நீச்சல் குளத்துல ஒரு கிட்டார் மிதக்கிறதா பேசிட்டாங்க. போய் பாருங்க. ஐயோ, Hey killer, I'm going to kill it, Ray. Thank you. Hey, thanks எல்லாம் உனக்கு சூட் ஆகல. வேற ஏதாவது சொல்லு. ரொம்ப காஸ்ட்லி கிட்டார் ஸ்ரீ. பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சியா? கொள்ளையடிச்சது பேங்க் இல்ல பாஸ். என்ன? ஓஹோ, இந்த வாட்டி உங்கள அட்டை போட்டல. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பாஸ். எல்லாத்துலயும் சம உரிமைன்னுவாங்க. கடைக்கு போனா காசே எடுக்க மாட்டாங்க. கரெக்ட் பாஸ். பாஸ், இது too much. ஸ்ரீதர் அங்க கூட சாங்க் 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 சாங்க். வாங்குனதுல இருந்து இத ஒளிச்சு வைக்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் பாஸ். Hope you are surprised. சொன்னல, he'll be very happy. எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தது நல்லா இருக்கு. நான் கொடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, I just love this guitar. Hey, go and practice da. Dubakur. Hi guys. உங்க குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கிற லீட் கிட்டாரிஸ்ட் சிங்கர் ஸ்ரீதர் கிருஷ்ணன். Sridhar, this is George on keyboard and this is Vivek. Sam, இவனை ஏற்கனவே தெரியும். What? Hey, நீ இங்கே வந்துட்டியா? என்னடா பண்ணுவ? சொன்னா கேளுடா. Come on. Stop it, man. Dude, உன்னோட மியூசிக் சாம்பிள்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது உண்டுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வேண்டாட்டு இருப்போம். But it's too late. எங்களுக்கு ஒரு லீட் கிட்டாரிஸ்ட் வேணும், உனக்கு ஒரு பேண்ட் வேணும். ரெண்டு பேருக்கு சாய்ஸ் இல்ல. சாய்ஸ் என்ன மாமே? Just wait. அட போ மாமே. உனக்கு எங்களோட ப்ராப்ளம் இல்லனா we can start the work.
உதய் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஃபோன் பண்ணப்ப சொன்னனே எனக்காக ஒருத்தரை போட்டு அடிச்சான்னு யா ஞாபகம் இருக்கு. இப்போ அதே பேண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கான். ஓ ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல? நத்திங். லைஃப் எப்ப யாரை எங்க சேர்க்குனே தெரியாது. நேத்து எனிமியா இருந்தவங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க நாளைக்கு எனிமியா கூட ஆகலாம். ஸ்ரீ நெக்ஸ்ட் 1 வீக் நாம பார்க்க போற பிளேसेस கம்ப்ளீட் டே நைட் பிளான் ரெடியா இருக்கு. we gonna have a blast. அவனை என்கரேஜ் பண்றதுக்காக தானே வந்திருக்கோம். ஷோ முடியற வரைக்கும் இங்கே இருப்போமே. ப்ளீஸ். அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்ரீ இந்தியா பேட்டிங் வா மேட்ச் பார்க்கலாம். இல்ல உதய் நீ போ நான் ஸ்ரீதரோட பிராக்டிஸ்க்கு போறேன். அத்தை ஓ தேங்க் யூ. அந்தாக்ஷரி வித் டான்ஸா? இல்ல பாஸ் கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஒரு குத்துப்பாட்டு கடை சொன்னோம். 4 டேஸ்ல காம்படிஷன் வச்சிட்டு காரை தொடக்கிறியா? போய் பிராக்டிஸ் பண்ணடா ஸ்டூபிட். டென்ஷன் ஆகாத கில்லர். காம்படிஷன்ல வின் பண்ணி ரீத்துக்கு தாஜ்மஹல் கட்ட போறேன். அப்ப எனக்கு உனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ் மால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல. பிச்சு. யா பை. ஸ்ரீ கார்த்திகோட போன் ட்ரிவாண்ட்ரம் கூப்பிடுறான். அப்போ கார்த்திகா உன் கலீக். யா உன் பேக்கை பேக் பண்ணிக்கோ. ஒரு 2 நாள் அங்க இருக்கலாம். சாரி உதய் நான் வரல. வேணா நீ போயிட்டு வா. அவங்க கிட்ட நம்ம 2 பேரும் வரேன்னு சொல்லிருக்கமா. ஜஸ்ட் 2 days. போயிட்டு வா கில்லர். 2 days தானே. Go Sri, enjoy yourself. No, நான் வரல. What's your problem, Sri? இவ ஆல்ரெடி சண்டை போட்ட பேண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்ப இவன் யார் போட்டு அடிப்பானோன்னு பயங்கர டென்ஷனா இருக்கேன்பா. ஷோ முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன் உதய். நான் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு இரிட்டேட் ஆவாங்களா? ரொம்ப வலிக்குதாடா. இவனுக்கு இந்த ஷோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவா? ஜஸ்ட் 4 days தான் இருக்கு. நீ எவ்வளவு இடியோட்டிக்கா பிஹேவ் பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீங்க பராமரிந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்ரீ it was just an accident. நான் வேணும் செய்யல. I'm sorry. நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம் ப்ளீஸ். ஐம் சாரி உதய். எதுக்கு? ஈவினிங் என் மேல இருக்க கன்சர்ன்ல ஸ்ரீ ஓ மேல ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டா. ப்ளீஸ் அதை நீ தப்பா நினைச்சுக்காத. இது டூ மச் பாஸ். நான் எதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? திட்டினது யாரு? ஸ்ரீ. ஷீ இஸ் மை ஃபியான்சே. அவளுக்கு என்ன திட்டத்துக்கு உரிமை இருக்கு. இதுல உன் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு? அனாவசியமா ஓவரா ஃபீல் பண்ணாத. ஜஸ்ட் சில் அவுட். ஸ்ரீதருக்கு மெடிசின் கொடுக்கலான்னு தான். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ரித்து நீ போய் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நீ பக்கத்துல இருந்தா அவன் பெட்டரா ஃபீல் பண்ணுவான். ஓகே ரித்து அதுக்குன்னு ரொம்ப நேரம் இருந்துடாத. சரியா தூங்கலன்னா காலையில ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவான். சின்ன அடி தானே? சின்ன அடிதாங்க. ஆனா விரல்ல அடிபட்டு இருந்துச்சுன்னா
அவன் காம்படிஷன்ல கிட்டார் எப்படி ப்ளே பண்ணுவானோ என்னவோ. இவன் கிட்டார் வாசிக்கலைன்னா காம்படிஷன் ஒன்று நின்றாது. ஸ்ரீதேவி ஃபோன் பண்ணான்னா அவனை கிளம்பி வர சொல்லு. Hi guys, Airtel proudly presents South Indian Youth Star Contest. The winner is gonna get 10 lakh prize money. So put your hands together for the band Evergreen from Bangalore. Can't stop now, it's kicking my brain. Can't stop now, I'm losing my brain. Can't stop now, it's kicking my brain. Kicking my brain, kicking my brain, kicking my brain, kicking my brain, kicking my brain. It's always just a waste of time. It's your solo. You just do a sound check, okay? Just do it, dude. Yeah, I'll check it. Hey, how is your finger, dude? Hey, my fingers are perfectly all right. Relax. Divakur, Hey, and one more thing. tension ஆ இருக்கியா? இந்த டைம்ல இதை சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா இதை பத்தி பேசி ஆகணும். நீ MBA படிக்கிறேன்னு மும்பைக்கு போய் மியூசிக் கத்துக்கிட்டு எல்லாரையும் சீட் பண்ணிட்ட. அந்த மாதிரி நீ செஞ்ச ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த 10 minutes is not like that. இந்த காம்படிஷன் உனக்கும் இங்க இருக்கிற மத்த பேண்ட்ஸுங்களுக்கும் இல்ல, ஸ்ரீதரோட ஸ்ரீதருக்கே. உன் மேலேயோ உன் டேலண்ட் மேலேயோ எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு அங்கிள் கிட்ட சொல்லியிருக்கேன் ஸ்ரீ. என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாதடா. ஓகே, தட்ஸ் குட். All the best. Now our next band is Ready? Yeah. Sridhar, all the best. Thanks. Hey, Kochi! Are you guys ready to rock and roll? I can't hear you! Let's do this! Yeah, daddy pocket எப்போதும் ஃபுல்லா பணத்தோடு. என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு படத்தோட. டாடி பாக்கெட் எப்போதும் ஃபுல்லா பணத்தோட. என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு பணத்தோட. நான் போகும் தெருவின் ஓரம் அழகு பெண் கூட்டம் நடமாடும். என் பேரை சொன்னால் பூ கூட முகம் வேர்க்கும். சந்தோஷமே என் சந்நிதி, சங்கீதமே என் நிம்மதி. பாவாடை பெண்ணை கோவிலில் சென்று பார்க்கலாம். மாடர்ன் ட்ரெஸ் பெண்ணை நியூ மால்களில் பார்க்கலாம். ஹாட்டான பெண்ணை டிஸ்கோ கிளப்பில் பாரப்பா. ஆனாலும் பெண்ணை முழுதாகவே நம்பினால் மோசம்தான். டாடி பாக்கெட் எப்போதும் ஃபுல்லா பணத்தோடு. என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு படத்தோடு. டாடி பாக்கெட் எப்போதும் ஃபுல்லா பணத்தோடு. என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு படத்தோடு. தினமும் ஐபோனில் ஓசைகள் வாடான்னு சொல்லி என் வயதை சூடேற்றும். முதல் பேச்சிலே மனம் மூழ்கி ஆடுமே மறுநாள்
அனுபவி லவ் ஏனும் வார்த்தை அட வேண்டாம் அனுமதி டேஸ்ட் என்ன என்று தேடி தேடி பார்த்து விடு வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இது விளைகிற பருவமே விண்ணை தொடு. So the bottom line of the story is yeah daddy pocket எப்போதும் ஃபுல்லா பணத்தோடு என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு படத்தோட yeah daddy pocket எப்போதும் ஃபுல்லா பணத்தோடு என்னோட பாக்கெட் எப்போதும் ஃபிகரு படத்தோட. Hey guys, it's time to finalize the winner of the competition. And the winner is... Good luck. You're absolutely right, it's Rebels from Chennai. Come on, dude, we did it, man. Yay! Yeah! சாரி ஸ்ரீதர், அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். இன்னைக்கு நீ இல்லைன்னா நம்ம பேண்ட் ஜெயிச்சிருக்கவே முடியாது. We did it. Cheers, bro. Cool. Hey guys, this is my band. Band, this is Ritu, my girlfriend. Hi. That's Hi. Uday, Sri's fiancé. Hi. என்ன சொல்ற? நீ ஸ்ரீதேவிய லவ்வர்ஸ் கிடையாதா? We are friends. அன்னைக்கு நீ அவ்வளவு ரியாக்ட் ஆனதுக்கு அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்னு நினைச்சோம். ஆனா இப்ப சொல்றது பிரேக்கிங் நியூஸா இருக்கு. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கேரியருக்காக லவ்வே விட்டுருவாங்க. ஆனா நீ அன்னைக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ஒரு நல்ல சான்ஸே மிஸ் பண்ணிட்ட. I just can't believe it, dude. நீங்க அட்லீஸ்ட் லவ்வர்ஸ் நினைச்சு விட்டீங்க. ரீத்து என்கிட்ட உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டா. Thank God. உதய் ஒருத்தன் தான் இன்னை வரைக்கும் அப்படி பேசல. Okay guys, no more confusion. Let's enjoy the victory. Cheers to Rebels. Congratulations and thanks. Thanks sir. எதுக்கு? நீ ஜெயிச்சதுனால ஸ்ரீ ஹாப்பியா இருக்கா பாஸ். இல்லனா ராத்திரி பூரா சோகமா இருந்து என் பிளான சாகடிச்சிருப்பா. டெஃபினட்டா. பிளான் என்ன? நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டதால மிஸ்டர் உதய் வருங்கால மிஸ்ஸஸ் உதய one full day டேட்டிங்க்கு கூட்டி போக போறார். மிஸ்ஸஸ் உதய் இதை மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். Great idea. நம்ம கூட போலாமா? Okay. Yes. But on one condition. Next 24 hours நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்களும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே? இந்த ஒப்பந்தம் எமக்கும் சம்மதமே. Nice. Cheers. Cheers. என்ன கிருஷ்ணன் சார் இவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கீங்க? ஸ்ரீதரை பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டான்? அட மறுபடியும் அதே பாட்டா? இதுக்கு மேல என்ன வேணும் சார்? இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல நம்ம பையன் ஜெயிச்சிருக்கான். ஒவ்வொருத்தனும் ஏதோ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா உங்க பையன் கிரேட் சார். டிஃபரெண்ட் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டான். நீங்க அதை விட கிரேட் சார். As a father நீங்க எவ்வளவு என்கரேஜ் பண்ணியிருந்தா ஸ்ரீதர் இந்த நிலைமைக்கு வந்திருப்பான். Hats off to you sir. உங்களை அப்பான்னு சொல்லிக்க ஸ்ரீதர் கொடுத்துருக்கணும். Anyhow, congrats. கிருஷ்ணா சார், இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டியா? பைக்கு சும்மா நிற்குதே, ரவுண்டு போகலாமா? இன்னைக்கு அவனோட சாதனைக்கு எல்லாரும் நான் தான் காரணங்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அவ்வளவு வருத்தமா இருக்கு. அவனோட சக்சஸ் என்ஜாய் பண்ண முடியல.
அவங்ககிட்ட நான் ஒரு தந்தையா மட்டும்தான் இருந்திருக்கேன். ஸ்ரீதேவி ஆட்டம் ஒரு ஃப்ரெண்டா இருந்திருந்தா. என்னங்க இந்த மாதிரி வாட்டர் க்ளவுட்ல லோன்லியா இருக்குது எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு தெரியுமா உதய்? எனக்கு இந்த மாதிரி பிளேसेस பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல ஞாபகம் வச்சிருக்கேன் பாரு, அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்ட். நான் கேஷுவலா சொன்னது கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். உன்கிட்ட இந்த ஹாப்பினஸை பார்க்க தான் கேரளா வந்ததுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much. பட் இவ்வளவு பிளான் பண்ணதுக்கு வெறும் தேங்க்ஸ் தானா? இந்த முத்தம் கொடுக்கறதுக்கு நீ என்ன அரைஞ்சிருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிஜமா அப்படி அடிக்கிறதே பெட்டர். ஸ்னீ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. No, no, You kiss me no. now. ஸ்ரீ, ஸ்ரீ, please. சொல்லுங்க கேளு. இந்த இடம் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு. Please, give me a kiss. ஸ்ரீ. ஸ்ரீதர். No. No, no. Hey, Stop. Hey, don't go. Attack. ஹலோ, சொல்லு கில்லர். என்னாச்சு? இது போன்ல சொல்ற மேட்டர் இல்லடா, நேர்ல தான் சொல்லணும். நீ உடனே வா. என்னாச்சு? அம்மா ஃபோன் பண்ணாங்கடா. அங்கிளும் ஆண்டியும் எங்க வீட்டுக்கு வர்றது இல்லையா? ஏன் வருது இல்லையா? அங்கிள் நீ வாங்கி கொடுத்த பைக்ல ஆண்டியை உட்கார வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காரா? நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் டுபாக்கூர். Oh my god, yes. என்னால நம்பவே முடியல. Yes. I'm so happy for you. Wow, killer. Yes, yes, yes. Yes, yes. ஸ்ரீ, yes. இவ்வளவு சின்ன விஷயத்தை பேசுறதுக்கு நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான டே பிரேக் பண்ணி கூட்டு வந்தியா? என்ன உதய், சின்ன விஷயமா? ஐயோ, சொல்லுடா, இது உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு. இவன் இந்த நாளுக்காக எத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா ரீது? It's a big day for him. It's really a big day for me. காம்படிஷன்ல வின் பண்ணதை விட இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஸ்ரீ. நான் மியூசிக்லயும் லவ்லயும் லைஃப்லயும் சக்சஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் நீதான். It's all because of you, Sri. Love you, killer. Thank you. Thank you. Hey. Hey, Sri. இறங்குடி. ஸ்ரீ. Sri, are you okay? Sri? ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எத்தனை மார்க் தருவேன்னு அன்னைக்கு கேட்டல, இப்ப சொல்றேன், உங்களோடது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் கண்ணில் பட்டதை சொல்றேன் ஸ்ரீ. எனக்கு மட்டும் இல்ல, பாக்குற எல்லாருக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல, லவ்வர்ஸா தான் தெரியுறீங்க. உதய், நீ ரொம்ப பிராட் மைண்டட், எங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ கூட இந்த மாதிரி பேசுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல உதய்.
கட்டிக்க போன விட ஃப்ரெண்டோட க்ளோஸா மூவ் பண்ணிட்டு இருக்கிறத சும்மா பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் ப்ராட் மைண்டட் கிடையாது. உனக்கு நான் வேணுமா ஸ்ரீதர் வேணுமான்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான் சொல்லிடுவியோன்னு பயமா இருக்கு. உதய், நீ 2 அன்ஈக்குவல் திங்ஸை கம்பேர் பண்ற. அவன் வேற, நீ வேற. அவன் சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு, இப்போ ஃப்ரெண்டு, எப்போ என் ஃப்ரெண்டு. நீ நேத்து என் பாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு என் ஃபியான்சே, நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட். அவனோட ரிலேஷன்ஷிப் மாறவே மாறாது, பட் உன்னோட ரிலேஷன்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கு. ஐ லவ் யூ உதய். உனக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? உதய அடிச்சு நீ தப்பு பண்ணிட்ட ஸ்ரீதர். நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. ஸ்ரீக்கு சின்ன ப்ராப்ளம்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என் ப்ராப்ளம் கூட அதேதான் ஸ்ரீதர். உன்னை சந்திச்சதுல இருந்து எனக்கு எல்லாமே நீ தான் நினைச்சிட்டு இருந்த. உன்கிட்ட இருந்தும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் ஃபைண்ட் இட். எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைப்பா. ஆனா நீயும் என்னை விட ஸ்ரீக்கு தான் அதிகமா கொடுக்குற. நான் உன்னை எவ்வளவோ கவனிச்சுக்கணும்னு பாக்குறேன். ஆனா எனக்கு முன்னாடி அவதான் வந்து நின்னுகிட்டு இருக்கா. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸ்ரீதர். நமக்கு மத்தியில இருக்கிற ஸ்பேஸ் இன்னொருத்தர் ஆக்கியபை பண்ற மாதிரி இருக்கு. நான் என் லைஃபை ஷேர் பண்றது உன்னோட, அவளோட இல்ல. ஸ்ரீக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லையா? மாறிக்கிட்டு இருக்கிற உறவுகள் கூட எதிர்பார்ப்புகளும் மாறிக்கிட்டே இருக்கு ஸ்ரீ. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறப்ப இன்னொருத்தரோட க்ளோஸா பழகினா தப்பா தெரியாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் யூ வில் பி மை ப்ராப்பர்ட்டி. அப்புறம் கூட இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு நடுவுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸ்ரீ. உதய், நீ இதுக்கு என்னதான் முடிவுன்னு சொல்ற? நாம சேர்ந்து இருக்கணும்னா ஸ்ரீதரை நீ மறந்துடணும். அவ ரீதுவை ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு குறுக்க அவன் லவ் வரும்னா அதை விட்டுருவேன்னு சொன்னான். அதே மாதிரி இப்ப நம்ம லவ் பண்ணணும்னு அவனை விட முடியாது உதய். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் யூ உதய், பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். வாரித்து ப்ளீஸ். நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து தீரணும் ஸ்ரீதர். உன் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கும் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கும் நான் என்ன வேணாலும் செய்வேன். பட் ஐ கான்ட் சாக்ரிஃபைஸ் ஸ்ரீ. உனக்கு தெரியுமா, நம்ம லவ்வுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே குறுக்க வந்துருமோன்னு பயந்து அவளே விலகி போயணும்னு பார்த்தா. ஆனா என் லவ் விட சொல்லி எப்பவும் சொன்னதில்லை. அப்படின்னா நீ என்ன தூரமா விலகி போக சொல்றியா? God damn it, நான் ஸ்ரீயை விட்டுட்டு உன் கூட ஹாப்பியா இருக்கவே முடியாது ரித்து. ரித்து, ரித்து, சின்ன பிள்ளைங்க கோவத்துல ஏதோ அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. ஒரு தடவை நீங்க போய் உதய பார்த்து பேசிட்டு வந்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியா போயிடும். ப்ராப்ளம் அங்க இல்ல நீ இவங்க கிட்டதா. லவ் பண்ணவங்கள இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் மத்தியில இருக்கிற லவ் இவங்களால புரிஞ்சுக்க முடியல. என்னம்மா, அவங்க தான் எங்க லைஃப்ல ஏதோ புதுசா வந்திருக்காங்க. புரிஞ்சுக்காம எங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ கூட வா. உதய் பேசினது என்னவோ எனக்கு எதுவும் தப்பா தெரியலமா. உங்களை பார்த்து உங்க அம்மாவுக்கே அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா 3வது மனுஷனுக்கு வர்றதுல என்ன ஆச்சரியம்? உங்களை லவ் பண்ணவங்களே உங்களை புரிஞ்சுக்கலங்கையில மற்றவங்க யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்களுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிறத விட முதலே அந்த டிஸ்கஷன் நடந்தது ரொம்ப நல்லது.
டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமோ முடியாதோ, ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல புருஷன் பொண்டாட்டி ஆக முடியும். நீங்க வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கங்க. பூவே நீ ஒரு வார்த்தை சொன்னால் நெஞ்சம் ஆனந்த கூத்தாடும், கண்ணில் நீர் துளி ஒன்றை கண்டால் உயிரே போகும். பாதை மேலே முல்லை தூவி பயணம் போவென சொல்லாதே, காதல் நட்பு இரண்டுக்கும் நடுவில் கலவரமானது எதனாலே? வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் சாய்ஸ் தேடிட்டு இருந்தேன்னா அவ வாழ்க்கையில சாய்ஸ் அவன் நான் நினைக்கவே இல்லம்மா. ஒரு குடையின் உள்ளே இரு பயணம் போனோம், மழை கூட எங்கள் நட்பை தலையால் வணங்கியது. கடல் வானம் எல்லாம் சிறிதாகி போக மனதுக்குள் நட்பின் உருவம் பெரிதாய் மாறியது. மின்மினிகள் வந்து மோதுதே என்ன மாயம், கண்மணிகள் ரெண்டும் நாளும் கரைந்தே போகுதே. என் மனதின் வாசல் யாரைத்தான் முதல் ஏற்கும், புதிராக இங்கும் போட்டியா? பூவே நீ ஒரு வார்த்தை சொன்னால் நெஞ்சம் ஆனந்த கூத்தாடும், கண்ணில் நீர் துளி ஒன்றை கண்டால் உயிரே போகும். பாதை மேலே முல்லை தூவி பயணம் போவென சொல்லாதே, காதல் நட்பு இரண்டுக்கும் நடுவில் கலவரமானது எதனாலே? ஆமா மாமா, பேச்சுலர் பார்ட்டி எப்போ? என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சா? ஒரு தாயை போலே ஒரு பிள்ளை போலே இருவேடம் கட்டிக்கொள்ளும் நட்பின் நேசம்தான். முத்தம் போதும் உயிரத்தம் ஊறும், நட்புக்கு முன்னே இந்த பூமி அற்பம்தான். கைரேகை தேயும் தேயுமா உண்மை ஸ்நேகம், பல ஜன்மம் தாண்டி நிலையாக வாழுமே. நடைவண்டி நாளில் தோன்றிய இந்த பாசம் எளிதாக தீர்ந்து போகுமா? பூவே நீ ஒரு வார்த்தை சொன்னால் நெஞ்சம் ஆனந்த கூத்தாடும், கண்ணில் நீர் துளி ஒன்றை கண்டால் உயிரே போகும். பாதை மேலே முல்லை தூவி பயணம் போவென சொல்லாதே, காதல் நட்பு இரண்டுக்கும் நடுவில் கலவரமானது எதனாலே? நீ போ. என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? உண்மைதான்ப்பா,
நீங்க நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்குங்கிறது உண்மைதான். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது லவ் தான்னு புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த நட்புக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கும், எந்த காதலுக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்கும்பா. நீ சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கலடா. ஒன்னு சொல்லுங்கப்பா, நீங்களும் அம்மாவை என் மேல வச்சிருக்கிறது என்ன, ஆன்டி ஸ்ரீ மேல வச்சிருக்கிறது என்ன? லவ். எந்த ரிலேஷன்ஷிப்லயும் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா அந்த 2 பேருக்கு நடுவுல இருக்க வேண்டியது லவ் தானப்பா. எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கு அந்த மாதிரி லவ். இந்த லவ்ல ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. எதிர்பார்ப்பே இல்லாத இந்த லவ்வுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டாடி. ஃப்ரெண்ட்ஷிப். சின்ன வயசுல எதுவும் தெரியாத வயசுல அவகிட்ட இருந்து பொம்மையை பிடுங்கினப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க மனசு அதே மாதிரி தான் இருக்கு. அதே பொம்மையை நான் ஒரு பையன் கிட்ட இருந்து பிடுங்கி வாழ்நாள் முழுக்க அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஸ்ரீ ஒரு பொண்ணா இருக்கிறது தானே டாடி இப்ப ப்ராப்ளம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வயசு வந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு சொன்னா இந்த உலகம் ஒத்துக்காதுரா. அண்ணனும் தங்கச்சியும் ஒரே பைக்கில் போனா கூட 100 பேர் 100 விதமா பேசுற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிஜம்தான்ப்பா. 100 பேர் 100 விதமா பேசினாங்கன்றதுக்காக அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பை மாத்திக்கிறது இல்லையாப்பா. அண்ணன் தங்கச்சி, அம்மா பையன், அப்பா பொண்ணு, இது எல்லாத்தையுமே சுத்தமான ரிலேஷன்ஷிப்பா ஏத்துக்கிற இந்த சொசைட்டி ஒரு பையன் பொண்ணோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் ஏன் டாடி தப்பா பாக்குது? இத்தனை நாளா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற உலகத்துல ஹாப்பியா சுத்திட்டு இருந்தோம்னா அது காரணம் இங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம், எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல, மியூசிக்ல, லவ்ல, சந்தோஷத்துல, கஷ்டத்துல, என் லைஃப்ல பாக்குற இடத்துல எல்லாம் ஸ்ரீ என் கூட தான் இருந்தா. நானும் ஸ்ரீ கூட தான் இருந்தேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி என் பெட்ரூமையும் அவளோட ஷேர் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் என் கனவுல கூட வந்ததில்ல டாடி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா அம்மான்னது எவ்வளவு உண்மையோ ஸ்ரீ என் ஃப்ரெண்டுன்றது அதே அளவு உண்மை. போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையும் வச்சு இந்த ஜெனரேஷனுக்கு லைஃப்ல தெளிவில்லை, எப்ப வேணாலும் மாறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நட்புக்கும் காதலுக்கும் இடையில இருக்கிற ஒரு நூலிழ இடைவெளியில கூட உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களும் மாறித்தான் ஆகணும். உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, அதை மிஸ்யூஸ் பண்ணாம தூய்மையா பனித்துளியாட்டம் இருக்கீங்களா, அதான் பெரிய விஷயம். ஒரு பையனும் பொண்ணும் வாழ்க்கையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதுன்னு சொல்ற சமுதாயத்தில் வாழறதுனால உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதும் ஒரு ரிலேஷன் தானே என்ன உணர வச்சிட்டீங்க. ஆனா இதை உணர வேண்டியவங்க உங்களோட வாழ போறவங்க தான்டா. ஐம் சாரி அங்கிள். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நான் இப்படி பேசுறது கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். பட் ஐ எம் ட்ரைங் டு பி பிராக்டிகல். ஆஸ் அ ஃபாதர் நீங்க அவங்க ஃபீலிங்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க.
ஆனா நான் எங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். யூ ஆர் கரெக்ட் உதய். ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால பொண்ணு பையங்கிற வித்தியாசத்தெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன எட்ஜை தாண்டி நாங்க நடந்துக்கிட்டோம். அதை பார்த்துட்டு நீங்க எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது தப்பே இல்லை. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உதய். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்க லைஃப்ல ரொம்ப வேல்யூபிள். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்க லைஃபை ஷேர் பண்ணிக்கிற நீங்க புரிஞ்சுக்காம போனா அதுக்கு அர்த்தமே இல்லை. அந்த மாதிரி நடக்கூடாது உதய், ப்ளீஸ். நான் ரீத்துவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் என்ன செஞ்சா உனக்கு புரியும் உதய்? ஸ்ரீ லவ்ஸ் யூ so much. வேணும்னா ஒரு 1 year நான் ஸ்ரீயை பார்க்காம இருந்தா உனக்கு ஓகேவா? 2 years? ஓகே. நான் லைஃப் லாங் ஸ்ரீயை மீட் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க உதய். மிஸ்டர் ஸ்ரீதர், நீங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஸ்ரீதர். நீ ஸ்ரீயை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி 3 years ஆயிடுச்சு. உன்னை பத்தியும் உன் பேண்டை பத்தியும் நியூஸ்ல இன்டர்நெட்ல பார்த்திருக்கேன். ஆனா ஸ்ரீ மட்டும் ஒரு நாள் கூட உன் பேச்சை எடுக்கவே இல்லை. இந்த 3 years நாங்க யூஎஸ்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம ஜாலியா ஹாப்பியா இருந்தோம். லைஃப்ல ப்ராப்ளம் வர்றப்பெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும் உதய். ஆனா நீங்க 2 பேரும் பண்ணது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, சாக்ரிஃபைஸ். எந்த ரிலேஷன்லயும் 2 பேர் பிரிஞ்சு போனா வலி இருக்கும். ஆனா நீங்க பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கீங்க, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அது காரணம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட கிரேட்னஸ். நானும் காமன் மேன் மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண உலகம் எப்படி பார்க்கணும்னு நினைக்குதோ அதே மாதிரி பார்க்க நினைச்சேன். ஆனா இப்ப என் பையன் என்ன மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு அம்மா அப்பா ஃபேமிலி சுத்தி இருக்கிற சொசைட்டி மாதிரி இவன் அம்மாவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியணும். அதனாலதான் என் ஒய்ஃபுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே கிஃப்டா கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். இண்டு பாக்கூர் 3 years ஆயிடுச்சு. என் சர்டிபிகேட் எங்கடா? இங்க இருக்கு. So cute. இங்க பாரு, இங்க பாரு. என்னையும் உங்க கேங்ல சேர்த்துக்குவீங்களா?
ஸ்ரீதர் படத்துக்காக நான் ஒரு சாங் பாடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் லீட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன் போலாம். நட்புக்கில்லை எல்லை, வெண்மேகம் போல வெள்ளை, நீ வந்த பின்னே வான்மழை, கையோடு கை சேர்த்து உன் தோளில் தலை சாய்த்து நான் போகும் இடம் சொர்க்கமே. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். அடவானம் வெகு தூரமே, நம் நட்பை பற்றி பேச